கவிஞர் லக்ஷ்யா மன்னார் அவர்களுடைய கவிதையில ஒரு வரியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசாப்பூவின் மென்மையத்தான். இந்த வரியில மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வரி. இந்த சமூகம் பெண்ணுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால், முன்னெழுந்து பின்னொருங்கும் இந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்காக யார் என்ன செய்வார்கள் என்கிற பொழுதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துள்ளது. இங்கே இருக்கிற அனைவருமே உங்களுடைய தாய இன்னைக்கு போய் பார்த்துட்டு, பெண்களாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுடைய இரு கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அம்மா, நீ எப்படி இருக்க? அந்த ஒரு கேள்விக்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய மனமும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது இன்றும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்று. ஆனால் 4 ஆண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற, முன்னேற்றம் இல்லாத, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் இரு கரங்களையும் பற்றி கொண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் 1000 ரூபாய் தருகிறேன். இங்கே சொன்னது போல ஒரு 1000 என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல. அவர்களுக்காக ஒரு 1000 ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது. உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்ல உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல, உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இரு கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக உன்னதமானது. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட இந்த மகளிர், இங்கே வந்திருக்கிற அனைத்து மகளிரும் இந்த சமூகத்துல வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 50% வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பார்க்கும்போது. ஆனா மீதி 50% நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற பொழுது 100% நாம் வெற்றி அடைந்தவர்கள் தான்.